படிச்ச விவரம் தெரிஞ்ச கலெக்டர் ஆஃபீஸில் போய் எப்படி பெட்டிஷன் கொடுக்கணும், சிஎம் செல்லில் போய் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும், கோர்ட்டில் போய் எப்படி அணுகணும், இது எல்லாமே தெரிஞ்ச ஒரு விவசாயியவே ரியல் எஸ்டேட் மாஃபியா எவ்வளவு பாடுபடுத்தி எடுக்கிறாங்கன்றத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம். நம்ம ஊரில் நடக்கிற ஒரு சம்பவம் தான் அது. ரியல் எஸ்டேட் மாஃபியாவால் பாதிக்கப்பட்ட ஒரு விவசாயியோடைய குறைகளை தயவு செஞ்சு நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. வாங்க நீங்க போ. இதை வந்து மொத்தம் 32 அடி வாய்க்கா. 32 அடி வாய்க்கா. இது தூம்ப வச்சு இது ஓடையே இல்லாத மாதிரி இது பண்ணி மூடி. இதுக்கு முறைப்படி பெர்மிஷன் வாங்கலாம். எதுக்குமே வரல. நீர் வளத்துறையில நம்ம போட்டு கேட்டதுக்கு இது வந்து அன்அபிஷியலா இவங்களா போட்டிருக்காங்கன்னு சொல்லி லெட்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு காலத்துக்கு வந்து பாலம் தான் கட்டணும். பாலம் ஆக்சுவலி இன்னொன்னு என்னன்னா, இது வந்து நாம திட்டத்துல இவங்க வந்து அன்அபிஷியலா இது பண்ணதை நிப்பாட்டி வச்சிருக்கோம். பெட்டிஷன் போட்டு இப்போ வரைக்கும் நமக்கு திட்டத்தில் போட இது இல்லாமல் பெர்மிஷன் இல்லாமல் நின்று கிடக்குது பாதை. இவங்க அதை வந்து இது பண்ணி எப்படினாலும் பிளாட்டாக உண்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீர்வளத்துறையை கேட்டோம்னா இது பார்த்தா இதில் இவங்க அளந்து கொடுக்கட்டும், விஓ ஆஃபீஸில் இருந்து வந்து நில அளவையில் அளந்து கொடுத்தா நான் தோண்டி விடுறேன்றான். இவனை கேட்டால் அவன் வரலாங்கிறான். மாற்றி சொல்லிட்டு யாருமே வந்து ஒத்துழைப்பு தர மாட்டேங்கிறாங்க. இடத்துல வந்து 160 கிளை வாய்க்க ஒன்று தெரியுது. அதை பூரா மூடிட்டு எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா பிளாட்டாக பண்ணிட்டாங்க. இது பரவாயில்ல பேர் வச்சுல விஓல இருந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சு அப்ரூவ் கொடுக்குறாங்க. இந்த காணாமல் போன கிளை வாய்க்காலை தேடி அந்த விவசாயி எங்களை அழைச்சென்றாரு. போய் பார்க்குறோம். அந்த வாய்க்கால் இருந்த இடமே இப்போ தெரியல. சுத்தமா கருவளை வண்டி போய் பூரா மேவி பிளாட்டுகளாக மாறி நின்றுருக்கு இந்த வாய்க்கால் பூராமே. இப்போ கிளை வாய்க்கால் அதாவது தண்ணி வருது இல்லைங்களா, அதை டைவர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க விவசாயம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மீதி தண்ணி வந்து ஆற்றுல கொண்டு போய் கரைச்சிடுவாங்க. இந்த வாய்க்கால் நம்ம வாய்க்காட்டுக்கு போகுது. இந்த வாய்க்கால் தான் நம்ம கேட்குறோம். இந்த பூராமே அழிச்சு பிளாட் போட்டாங்க. முன்னாடி இந்த வாய்க்கால் தான் போய்கிட்டு இருந்தோம் எல்லாருமே. இந்த பக்கத்தில் இருக்கிற எல்லா வயல்காரங்களுமே இந்த வாய்க்கால் தான் போய்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து அதை இது பண்ணிட்டனால நம்மளால போக முடியல, இந்த பாதையில் போக முடியல. பல பேர் வச்சுல செயலாளர் வந்துக்குமே நம்மகிட்ட கேட்டால் பாஸ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாமே பாசிங் கொடுத்துட்டு இருக்காங்க. பேப்பரில் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. கலெக்டர்கிட்டையும் நான் போய் மனு கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்து ஒரு 20 நாள் ஆச்சு. இதுக்கு முன்னாடி இப்போ இருக்க கலெக்டருக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அந்த பக்கத்தில் ஃப்ளாட்டே போடாமல் நிப்பாட்டி வச்சுருக்கோமே, நீங்கள் என்னப்பா அப்படி சொல்கிறீங்கன்னு சொன்னாங்க. டிடிசிபி ஆஃபீஸில் மஞ்சு அவங்க தான் இருக்காங்க. அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து சார் நீங்கள் கொடுத்ததுக்கு நல்லா நடவடிக்கை எடுத்து உடனே பதில் தரேனாங்க. இன்ன வரைக்கும் 20 நாள் ஆச்சு. அவங்களும் பதில் தரேன். கேஸ் போட்டு இப்போ எனக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. நான் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து ஐயா காலத்துலேருந்து 3 தலைமுறையாக இப்போ என்னோட 3ஆவது தலைமுறை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சர்வே நம்பர் 161. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, சுற்றி பிளாட் போட்டுட்டு எனக்கு வர்ற பாதையை பூரா அவங்க அடைச்சிட்டாங்க. நான் கேஸ் போட்டு எல்லாமே எனக்கு தீர்ப்பாயிருச்சு. எல்லா பக்கமும் க்ளோஸ் பண்ணிட்டாங்கனாக்கா அவங்க சொல்ற ரேட்டுக்கு நீங்க கொடுத்துட்டு போகணும். அதான் ஐடியா அவங்களோட ரியல் எஸ்டேட் மாஃபியாவுடைய திட்டம். ஆனால் நம்ம அதுக்கு வேணாம். எனக்கு வந்து பரம்பரையாக இருந்தது, எனக்கு விவசாய நிலம் இருக்கணும், விவசாயம் பண்ணணும்ன்ற ஆசையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். விவசாயம் பண்ணணும்னு ஆசை இருந்ததுனாலே அவங்க தூக்கி போட்டு மீட்பாங்க. அதனாலதான் நம்மள இப்போ வந்து அதை இது பண்ணி நம்ம வந்து புடுங்கணும்னு பாக்குறாங்க. நீங்க விற்கணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை அப்படியே மாலையை போட்டு கொண்டாடுறாங்க. நம்ம வந்து அதுக்கு இடம் கொடுக்காததுனால நம்மளை வந்து அவங்க நம்மகிட்ட இருந்து அதை எப்படி பறிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி சரௌண்டிங் பண்ணி அடைச்சிக்கிட்டே வர்றாங்க. இது வந்து இப்போ சோளம் அந்த இதில் போட்டிருந்தேன். இப்போ மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் சோளம் போட்டு அறுத்தாச்சு. அடுத்து நம்ம விவசாயம் பண்ணி உழுவுறதுக்குலாம் டிராக்டர் கொண்டு வரணும்னா பிரச்சனை பண்ணுறாங்க. அதனால் நம்ம வந்து சோளம் போட முடியாமல் போட்டுட்டு இப்போ மாடு தீவனம் ஃபுல்லும் நட்டு வச்சுருக்கேன். இதில் வச்சு தான் வந்து இப்போதைக்கு மாடுகளை பார்த்துட்ருக்கேன். கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. நான் வண்டி வந்தால் தான் எதாவது அடுத்த விவசாயம் இல்லை ஒருங்கிணைந்த பண்ணையும் போட முடியும். இவங்கெல்லாம் பாதையில் இல்லாமல் அடைக்கிறதுனால நம்மளால் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாமல் இப்போ சிரமப்பட்டுருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இதை பிளாட்டை பண்ணுறதுக்கு இங்கே பறவை பேரூராட்சியிலேருந்து முயற்சி பண்ணிகிட்டே வர்றாங்க. இப்போ வரைக்கும் டிடிசிபிலேருந்து லெட்டர் வைக்கிறாங்க. முறையாக எனக்கு வந்து பாதை ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி கோர்ட் ஆர்டரை அவங்க செயல்படுத்த சொல்லி பறவை செயல் அலுவலருக்கு லெட்டரெல்லாம் வச்சுட்டாங்க. அதை வச்சு இப்போ 1.5 வருஷம் ஆச்சு. ஆனால் செயல் அலுவலர் எனக்கு கொடுத்த ஆர்டரை மதிக்காமல் அவங்க எதையுமே செயல்படுத்தாமல் நம்மளுக்கு அடுத்து இன்னொருத்தர் அன்அபிஷியலாக அங்கிட்டு ஒரு ஃப்ளாட்டை உண்டு பண்ணுறாரு. இது பாதையே இல்லாததா ரோடாக காமிச்சு உண்டு பண்ணுறாரு. இதுக்கு பறவை செயல் அலுவலரும் சரி டிடிசிபி ஆஃபீஸ்லையும் சரி உதவி பண்ணுறாங்க. உதவி பண்ணி இதை வந்து ரோடாக காமிச்சு இது பண்ண இதை ரோடாக ஆக்கினதுக்கான கோப்புங்கள்லாம் கேட்டேன். எந்த ரெக்கார்டுமே இல்லைன்னு எனக்கு கொடுத்துருக்காங்க. தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் பறவை பேரூராட்சியிலேருந்து 2024 நான் போட்டப்போ வந்து எனக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை காமிச்சு தான் பத்திர ஆஃபீஸில் போலியாக பத்திரம் பூரா பேருமே பத்திரம் பதிஞ்சிருக்காங்க.
இதை எப்படி பண்ணியிருக்காங்கன்னா வந்து மொத்தமாக பதிஞ்சாதானே டிடிசிபியில் போய் நீங்கள் அனுமதி வாங்கணும். இவங்க 2 சென்ட் 3 சென்ட் பாதைக்கு 1.5 சென்ட் இப்படியுமா சின்ன சின்ன குட்டி குட்டி பிளாட்டுகளாக உடச்சி இது பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா 2017 கவர்மெண்ட்டில் சட்டம் கொடுத்துருக்காங்க. பிளாட் அடுத்து பண்ணினா டிடிசிபி அனுமதி எல்லாம் பண்ணக்கூடாது. இவங்க வாங்கினதே 2019 தான் வாங்கியிருக்காங்க. இந்த லேண்டை வாங்கினது விவசாய நிலத்தை வாங்கினது 2019. அங்கேயே விதி மீறிட்டாங்க. அதையும் டிடிசிபி ஆஃபீஸில் எல்லா துறைக்குமே சொல்லியாச்சு. சிஎம் செல் வரைக்கும் லெட்டர் போட்டாச்சு. எந்த பதிலுமே இல்லை. கலெக்டரேட்டில் இது வரைக்கும் 50-100 மனுக்கு மேலே கொடுத்துட்டேன். எந்த பதிலுமே இல்லை. எல்லா பத்திரப்பதிவு துறையில இருந்து எல்லாத்துக்குமே மனு. அந்நியன் படத்துல சொன்ன மாதிரி இதுல யாராவது ஒருத்தையும் உருப்படியா வேலை பார்த்திருந்தாலும் நம்மளுக்கு சொல்லல. எந்த ஆபீசருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. யாராவது ஒருத்தையும் பார்த்து ஆனா வந்து அடுத்து பிளாட் போடுறவங்களுக்கு மட்டும் செயல்படுத்திக்கிட்டே வர்றாங்க. பாதை ஏற்படுத்தி அவங்கள ஊக்குவிக்கிறதுல தான் இருக்காங்களே தவிர பில்டிங் கட்டுறதுக்கு அவங்களுக்கு எல்லாம் உதவியும் பண்றாங்களே தவிர நம்ம விவசாயத்துக்கு போறதுக்கு பாதை ஏற்படுத்தி தர மாட்டேங்குது. இது அடுத்த தலைமுறை நில அபகரிப்பு. அது என்ன சொல்றேன், நம்மளும் முயற்சி பண்ணி முடிஞ்ச மட்டும் நானும் எல்லா பக்கமும் என்னென்ன கவர்மெண்ட் சைடு இருந்து கோர்ட்ல இருந்து என்னென்ன நம்ம கேசஸ் எல்லாம் போட்டு நியாயம் கிடைக்குன்னு போராடிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நியாயம் கிடைக்கல. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. பாப்போம், முயற்சி பண்ணிடுவோம் கண்டிப்பா.